ஒருவேளை நீங்க நார்சிஸ்டிக் அபியூஸ் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில வந்திருக்கலாம். உங்களுக்கு அது அன்ஹெல்தி, அது ஒரு டாக்ஸிக் என்வரான்மெண்ட் அப்படின்றது புரிஞ்சும் இருக்கும். நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்ததை விட பெட்டரான ஒரு லைஃபுக்கு தகுதியானவங்க அப்படின்றதையும் நீங்க உணர்ந்திருப்பீங்க. பட் ஆனா ஒரு ஜெனியூனான லவ், ஒரு கேர், ஒரு அட்டென்ஷன் உங்களை தேடி வருது. அதை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றப்போ நீங்க ரொம்ப பயமா ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாத்தையுமே ஓவர் திங்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு புதுசா உங்க மேல அன்பு காட்டுறவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க. உண்மையிலே உங்க மேல அன்பும் அக்கறையும் கனிவும் பாசமும் காட்டுறவங்களை நம்புறதுக்கு நீங்க ரொம்ப போராடுவீங்க. சில நேரம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்தப்போ அந்த பிரச்சனைகள், ஒரே பதட்டமான சூழ்நிலை இப்போ இந்த புது ரிலேஷன்ஷிப்ல இல்லையே அப்படின்னு நீங்க அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான சூழ்நிலைகளை மிஸ் பண்ணுவீங்க. உங்களை நீங்க கேள்வியும் கேட்டுட்டு இருப்பீங்க. என்ன ஒருத்தவங்க லவ் பண்றாங்க, என் மேல ஒருத்தர் அன்பு காட்டுறாங்க அப்படின்னாக்க அதை ஏன் என்னால ஏத்துக்க முடியல, என்ஜாய் பண்ண முடியல? ஏன் எப்ப பாரு ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்றதுக்காகவே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்? உண்மையான லவ் ஏன் எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குது? ஃபைனலா என்னை தேடி ஒருத்தர், என் மேல உண்மையா அன்பு அக்கறையும் மரியாதையும் காட்டுற ஒருத்தர் என்னை தேடி வர்றப்போ நான் ஏன் அவங்களை அக்செப்ட் பண்ணிக்க பயப்படுறேன்? ஸோ இது மாதிரிலாம் அனுபவங்கள் நீங்க உணர்ந்திருந்தீங்க அப்படின்னாக்க நார்சிஸ்டிக் அபியூஸை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமேலுக்கு இது மாதிரி எல்லாமே நடக்கிறது இயல்பு தான். இதுல வினோதமானது எதுவுமே கிடையாது. உங்க இதயம் அன்பை விரும்பும். ஆனா உங்க நர்வஸ் சிஸ்டம் இன்னமும் நார்சிஸ்டிக் அபியூஸ் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டேஞ்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நாம இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் போட்காஸ்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு நார்சிஸ்டிக் சர்வைவர்ஸ் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு டாபிக். அது ஏன் இப்படி நடக்குது, நான் ஏன் இப்படி ஃபீல் பண்றேன், என்னை தேடி வர உண்மையான ஒரு அன்பை, ஒரு உறவை, ஒரு பாசத்தை, கனிவை நான் ஏன் பயமா பாக்குறேன்? என்னால திரும்ப அன்பு அப்படின்றதுக்கு நான் தகுதி இல்லாமலே போயிடுவேனா அப்படின்றது நார்சிஸ்டிக் அபியூஸ் சர்வைவர்ஸுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. அவங்களால அதை புரிஞ்சுக்கவும் முடியறது இல்லை. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த மாதிரியான உணர்வுகள், இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவங்களுக்கு வர்றப்போ நான் உண்மையிலே அன்புக்கு தகுதி இல்லாதவ போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் இங்க உண்மை என்ன அப்படின்னாக்க, இந்த பாதிப்புகள் அத்தனையுமே உங்களை தேடி வர ஒரு உண்மையான உறவை, லவ்வை, சந்தோஷத்தை, கனிவை, பாசத்தை, அட்டென்ஷனை, கேரை நீங்க இந்த அளவுக்கு சந்தேகப்படுறீங்க, பயப்படுறீங்க, ஏத்துக்க தயங்குறீங்க அப்படின்னா இது அத்தனையுமே நார்சிஸ்டிக் அபியூஸ் உங்களுக்கு கொடுத்த பாதிப்புகள் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி அதுல இருந்து வெளியில வரலாம், திரும்பவும் எப்படி நம்ம வாழ்க்கையில லவ் அப்படின்றத அக்செப்ட் பண்ணலாம், அது நம்மளை ஹர்ட் பண்ணாது அப்படின்றத நாம எப்படி நம்பலாம், அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். சரிங்களா? தலைப்புக்குள்ள போலாமா? இதுல நான் முதல் பார்ட்டா சொல்றது, லவ் அப்படின்றதுக்கு நீங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க. பட் ஆனா நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் உங்களை அந்த லவ்வை பத்தின அந்த எண்ணத்தை, அந்த தாட்டை, அந்த ஐடியாவையே உங்களுக்கு மாத்தி விட்டுரும். நீங்க பொதுவா லவ்வை பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருப்பீங்க அப்படின்னாக்க, லவ்னா ட்ரஸ்ட், நம்பிக்கை, லவ்னா சேஃப்டி, லவ்னா கனெக்ஷன் அப்படின்னு நம்பி இருப்பீங்க. அது உண்மையும் கூட. பட் நார்சிஸ்டிக் அபியூஸ், அந்த நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு என்ன தெரியுமா பண்ணிருக்கும், இந்த உண்மைகளை திரிச்சு உங்களை நம்ப வச்சிருக்கும். இதுதான் உண்மைகள், இதுதான் உலக நடைமுறை, உலகத்துல இருக்க இயல்பான நிலை இதுதான். லவ்னா ட்ரஸ்டா இருக்கணும், லவ்னா
நம்பிக்கையோட இருக்கணும், அது சேஃப்டி கொடுக்கணும், கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது. பட் நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்க இதை அப்படியே மாடிஃபை பண்ணி மாற்றி உங்களை நம்ப வச்சிடும். நீங்க இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் ரிலேஷன்ஷிப்ல மனிப்புலேஷனை அனுபவிச்சிருந்தீங்க, அவங்க உங்களை சிறுமைப்படுத்துறது, உங்களுடைய உணர்வுகள் ஒண்ணுமே இல்லைன்னு பண்றது, நீங்க பண்றதுதான் தப்பு, நீங்க தான் அங்க ப்ராப்ளம் அப்படின்னு உங்களை திசை திருப்புறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருந்திருந்தாங்க அப்படின்னாக்க உங்களுடைய மூளை லவ் அப்படின்றத சில விஷயங்களோட கனெக்ட் பண்ணி அதுதான் லவ் அப்படின்னு நினைச்சிருக்கும். ஸோ நீங்க இந்த இடத்துல நீங்க நினைச்ச அந்த நம்பிக்கை, பாதுகாப்பு, கனெக்ஷன் எல்லாமே இங்க திரிச்சு நம்ப வைக்கப்பட்டிருக்கும். உங்களை என்னென்ன உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்க அன்சைட்டி, பதட்டத்தை கொடுத்துருக்கும், குழப்பத்தை கொடுத்துருக்கும், எதுக்கு வெயிட் பண்ண வைக்கிறோன்னு தெரியாமலே உங்களை வெயிட் பண்ண வைக்கும், உங்களை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தை உங்களுக்கு கொடுக்கும், உங்களை முள்ளு மேல நிக்க வைக்கிற உணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த நார்சிஸ்டிக் பர்சனை நீங்க ஹாப்பியா வச்சிருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. பட் அங்க உண்மை என்னன்னா நீங்க எவ்வளவுதான் பண்ணாலும் அவங்க சந்தோஷத்தை காட்ட மாட்டாங்க, அவங்களுடைய மன திருப்தியை உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் உங்களை ஐ லவ் யூ அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னாக்க அது சேஃப் இல்லை. அதாவது மற்றவங்க யாரோ ஒருத்தர், அந்த நார்சிஸ்டிக் பர்சன் இல்லாம மற்றவங்க யாரோ ஒருத்தர் உங்களை கேர் பண்றாங்க, அன்பு காட்டுறாங்க அப்படின்னும் போது அது சேஃப் இல்லை. பட் இந்த நார்சிஸ்டிக் பர்சன் கூட இருக்கிறது தான் சேஃப் அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்க. ஸோ நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது உண்மையிலே ஒருத்தவங்க உங்களுக்கு கேர் கொடுத்தாங்க அப்படின்னாக்க நீங்க அவங்கள நம்ப மாட்டீங்க. அவங்க உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளவு நடக்குது, அபியூஸ் நடக்குது அப்படின்னு எடுத்து சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஏன்னாக்க மற்றவங்க யார் உங்களை லவ் பண்றேன்னு சொல்றாங்களோ அவங்களும் உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் புகுத்திரும். புரியுதுங்களா? ஸோ நீங்க அதனால என்ன நம்பிடுவீங்க நீங்க? ஸோ நம்மளை யாராச்சும் கேர் பண்ண வந்தாங்க அப்படின்னாக்க இவங்களும் நம்மளை ஹர்ட் பண்ணத்தான் போறாங்க. யாராச்சும் நம்மளை கவனிச்சுக்கிட்டாங்க, அக்கறை காட்டினாங்க அப்படின்னாக்க இவங்களும் ஒரு கட்டத்துல நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு போகத்தான் போறாங்க. யாராவது ஒருத்தர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க சடனா நம்ம கிட்ட இருந்து அவங்க வித்ட்ரான் பண்ணிட்டு நம்மளை தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அந்த அபியூஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள கொடுத்துரும். இதனால உங்க மூளை என்ன கத்துக்கும்? அன்பு அப்படின்றது இங்க காயப்படுத்தக்கூடியது. நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, லவ் அப்படின்றதுக்கு காதல் அது மட்டும்தான் அர்த்தம்னு கிடையாது. அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அன்பு, பாசம், பரிவு, கனிவு, அக்கறை, நம்ம மேல அட்டென்ஷன் காட்டுறது, ஃபோக்கஸ் காட்டுறது, நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்றது, நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லாமே லவ்ல தான் வரும் உங்களுக்கு. புரியுதுங்களா? பட் இது உங்களை அமைதிப்படுத்துது அப்படின்னா அதுதான் உண்மையான லவ். உங்களை இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னாக்கா அது உண்மையான லவ் கிடையாது, அட்டாச்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பிலீவ், அன்பு அப்படின்றது நம்மளை காயப்படுத்தத்தான் வருது, காயப்படுத்தும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள புகுத்திடும். ஸோ உங்களுக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை, பாதுகாப்பு, கனெக்ஷன் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து நீங்க போறது ஒரு ட்ராப்பா மாறி நீங்களே அதுல மாட்டிப்பீங்க. ஸோ இந்த நம்பிக்கை, இந்த தப்பான நம்பிக்கை அந்த பர்சனை விட்டு நீங்க வெளியில வந்துட்டாலும், அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வந்துட்டாலும் உடனே மாறிடுமா அப்படின்னா மாறாது. அதுக்காக நீங்க ஹீலிங் எடுத்தா மட்டும்தான் அந்த நம்பிக்கையை உங்களால மாற்ற முடியும். அது வரைக்கும் அங்க என்ன நீங்க அனுபவிச்சீங்களோ அதையத்தான் மற்ற எல்லாருக்கிட்டையுமே, உங்க மேல உண்மையா அக்கறை இருக்கிற எல்லார்ட்டையுமே எதிர்பார்ப்பீங்க, காட்டவும் செய்வீங்க. இது முதல் பார்ட்டு. ரெண்டாவது பார்ட்டை நான் சொல்றது, உங்ககிட்ட வர்றாங்கல்ல, உண்மையா ஒருத்தர் உங்கள்கிட்ட அக்கறையும் அன்போ காட்ட வராங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்க டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க, அவங்கள நம்ப மாட்டீங்க, நம்பிக்கை இருக்காது முதல்ல உங்களுக்கு. அது ஏன் அப்படின்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னாக்க நார்சிஸ்டிக் அபியூஸ்ல ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பு அப்படின்னாக்க ஹைப்பர் விஜிலன்ஸ். எப்ப பாரு அலர்ட் மோடில் இருக்குது, எப்ப பாரு ஒரு டேஞ்சரை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படின்ற எண்ணத்தை நமக்கு கொடுக்கறது, அவங்களுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்கறது, நம்ம மேலே ஒரு வித நம்பிக்கையின்மை ஏற்படுத்துறது தான் நார்சிஸ்டிக் அபியூஸோடைய முக்கியமான பாதிப்பு. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணுவோம், எப்ப பாரு ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது அப்படின்றதுக்கான சைனை
நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். பட் உண்மையில அங்க எதுவும் நடக்காது. பட் நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். நம்மளோட நியூ பார்ட்னர் வந்து நமக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண டைம் எடுத்தது அப்படின்னாக்க உடனே நம்ம என்ன திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம், இவங்களுக்கும் நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அவங்க சில நேரங்கள் அமைதியா இருந்தாங்க அப்படின்னாக்க நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற நினைப்பு வரும். ஒருவேளை நீங்க அவங்க கூட ஏதோ ஒண்ணு வந்து ஒத்துக்கல, ஆர்கியூ பண்றீங்க, உடனே என்ன நினைப்பாரு, ஐயோ நம்ம ஆர்கியூ பண்ணிட்டோமே, நம்மளை விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பீங்க. அதனால அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அதாவது அந்த நியூ பார்ட்னருடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அவங்களுடைய டோனு, மெசேஜ், பிஹேவியர் ஒன்னொன்னு பின்னாலேயும் ஒரு ஒரு ரீசனை நீங்க தேட ஆரம்பிச்சிருவீங்க. இது நீங்க வந்து ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு செய்யல. இது உங்க கேரக்டரோ பிஹேவியரோ கிடையாது. பட் இது என்னன்னாக்கா உண்மையிலேயே நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்போடைய பாதிப்புகள். இது உங்க பிரச்சனை கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க புது பார்ட்னர் கிட்ட நீங்க இப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இது எல்லாமே நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்தப்போ உங்களுக்கு கிடைச்ச பாதிப்போட பின் விளைவுகள். நீங்க வந்து அந்த புது பார்ட்னரை வந்து வேணும்னே பிரச்சனை கிரியேட் பண்ணணும்லாம் நினைக்கவே இல்லை. ஸோ இதை நீங்க உணர்றதுக்கும் ஹீல் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இதை நான் அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய ஹஸ்பண்டு கிட்ட இதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அவர் வந்து அவர் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆரம்பத்துல வந்து இந்த நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸ் பர்சனாலிட்டியா தான் அவருமே இருந்தாரு. ஆனா நான் ஹீல் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சாரு. இவகிட்ட என்னமோ இருக்குது, அவ சரி பண்ணணும்னு நினைக்கிறா, நாம அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஹெல்ப்பும் பண்ணாரு. ஸோ எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. என்னுடைய ஊண்டை ஹீல் பண்றதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. அவரு என்னென்ன எனக்கு எனக்கு காயப்படுத்துற விஷயங்கள் என்னென்னவோ அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணவும் ஆரம்பிச்சேன். ஸோ அவர் அதை பண்றதையும் நிறுத்திட்டாரு. ஸோ இப்போ எங்க 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் ஒண்ணு இருக்குது. நார்சிஸ்டிக் பர்சன் சேஞ்ச் ஆவாங்களா அப்படின்னாக்கா உண்மையிலேயே அவங்க வந்து தன்னை மாத்திக்கணும் அப்படின்ற பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா மாறுவாங்க. பட் அதுக்கு மினிமம் 1% தான் நடக்கும். பட் உண்மையிலே நார்சிஸ்டிக் பர்சன் சேஞ்ச் ஆவாங்களா அப்படின்னாக்கா 99% கிடையவே கிடையாது. என் லைஃப்ல நான் பார்த்த 4 நார்சிஸ்டிக் பர்சன்ல என் வீட்டுக்காரர் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்காரு. மற்ற 3 பேருமே நான் பண்ணது சரி, உனக்கு நான் பண்ணது சரி, அவங்க பண்ண எல்லாத்தாலையும் நான் பாதிக்கப்பட்டது என்னுடைய விதி அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய அவங்க செஞ்சதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுப்போ அவங்க எடுத்துக்கவே இல்லை. ஸோ இந்த இடத்துல நாம அவங்கள குறை சொல்றோம், அவங்கள வந்து பிரச்சனையை கிரியேட் பண்றோம் அப்படின்றது இது கிடையவே கிடையாது. ஸோ இப்ப நான் சொன்னேன் இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இது மாதிரி அவர் வந்து திருந்திட்டாரு. பட் ஆனா அவரை வந்து பழைய வருஷனா நினைச்சிட்டு அவர்கிட்ட நான் சண்டை போடுறது, அவரை வந்து நான் திரும்ப திரும்ப செக் பண்றது, அவரை சந்தேகப்படுறது. ஒரு கட்டத்துல சொல்லிட்டாரு, என்னால இதுக்கு மேல என்னை எப்படி மாத்திக்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்னால முடிஞ்ச மட்டும் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன், பட் என்னால முடியல, நான் அவ்வளோ உனக்காக இறங்கி போறேன் அப்படின்னு. நான் அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சேன், இவ்வளவும் அவர் பண்றாரு, ஏன் நம்மளால அதை ஏத்துக்க முடியல, ஏன் வந்து நான் அக்செப்ட் பண்ண தயங்குறேன், ஏன் பயப்படுறேன், திரும்ப திரும்ப அவரை நான் ஏன் செக் பண்ணிட்டே இருக்கிறேன், திரும்ப திரும்ப நான் ஏன் அவரை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் எனக்குள்ள இப்படிப்பட்ட பாதிப்புகள், சைல்டுஹுட்ல என்னோட நார்சிஸ்டிக் கேர் கிவர்ஸ் பயாலஜிக்கல் ஃபேமிலி எனக்கு கொடுத்த அந்த பாதிப்புகளுடைய பின் விளைவுகள் தான் இப்போ அவர் திருந்தினாலும் அவர்கிட்ட நான் அந்த பிரச்சனைகளை காட்டுறேன் அப்படின்றதுக்கான காரணம் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. இன்ஃபேக்ட் இந்த டாபிக் நான் எடுக்கிறதுக்கு காரணமும் அதுதான். என்னால திரும்ப லவ்வை நம்ப முடியல, பட் இப்ப என்னால நம்ப முடியுது, உண்மையை தெளிவா பார்க்க முடியுது. ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதனால்தான் இன்னைக்கு நான் இந்த டாபிக்கை நான் எடுத்திருக்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க பிரச்சனையை கிரியேட் பண்றவங்க கிடையவே கிடையாது. நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்தப்போ உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளோட பின் விளைவுகள் தான் இப்ப நீங்க புது பார்ட்னர் கிட்ட நீங்க பண்ற அத்தனையுமே. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களை வந்து திரும்பவும் நீங்க காயப்பற்ற கூடாது, அதனால நான் என்னை காப்பாத்திக்கிறேன் அப்படின்ற பேர்ல அந்த லவ்வை வந்து நீங்க சோதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்க நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது, எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாம பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது. ஸோ அதனால நம்ம எப்பவுமே
ஒரு டேஞ்சர் வரும் அப்படின்றதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நினைப்பிலே நீங்க இருப்பீங்க. நீங்க அந்த பிரச்சனை வந்துட்டா நான் வந்து அதுக்கு ரெடியா இருக்கணும், அதனால அந்த பிரச்சனையை நான் இப்பயே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல அவங்கள நீங்க புது பார்ட்னரை நீங்க டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அவங்கள நம்ப மாட்டீங்க, அவங்கள வந்து ஸ்கேன் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ இது உங்களுக்குமே திரும்பவும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். ஆனா அதுக்கான காரணம் இதுதான்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து 3வது பார்ட்டா நான் சொல்றது, ஹெல்தியான லவ் அப்படின்றது உங்களுக்கு அன்ஃபெமிலியர். உண்மையான லவ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க இது வரைக்கும் உணர்ந்ததே கிடையாது. அப்ப உண்மையான லவ் ஒருத்தவங்க காட்டினாங்க அப்படின்னாக்கா அதை எப்படி உங்களால ஏத்துக்க முடியும்? ஸோ இது வந்து நிறைய சர்வைவர்ஸ் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஹெல்தியான லவ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் போரிங்கா தான் தெரியும். ஏன் போரிங்கா தெரியும்? அந்த லவ் வந்து ஹெல்தி இல்லை அப்படின்றதுக்காக கிடையாது. பட் ஆனா அதை நீங்க போரிங்கா ஃபீல் பண்றதுக்கான காரணம் என்ன? கண்டிப்பா போரிங்கா தான் ஃபீல் பண்ணுவோம். ஒருத்தர் வந்து நம்ம மேல பாசம் காட்டுறாங்க, நம்மள வந்து அமைதிப்படுத்துறாங்க, நமக்கு கேர் எடுக்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நம்மள ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க அப்படின்னாக்க நம்மளுடைய முதல் ஃபீல் அது போரிங்கா தான் இருக்கும். அந்த போரிங் ஏன் வருது? நார்சிஸ்டிக் ரிலேஷன் இதுவே வந்து அந்த நார்சிஸ்டிக் பர்சன் பண்ணும்போது நமக்கு வந்த எக்ஸைட்மெண்ட், நமக்கு வந்த அவ்வளோ பெரிய சந்தோஷம், நம்ம ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ண வச்ச அந்த சந்தோஷம் ஏன் நமக்கு ஹெல்தியான லவ்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஏன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது? ஸோ இதுக்கு மிகப்பெரிய காரணம் இருக்குங்க. என்ன அப்படின்னாக்க நம்ம நர்வஸ் சிஸ்டம் எமோஷனல் இன்டென்சிட்டிக்கு அடிமையாயிருக்கும். நார்சிஸ்டிக் அபியூஸ் ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருந்த வரைக்கும் நம்ம நர்வஸ் சிஸ்டம் எமோஷனல் இன்டென்சிட்டிக்கு அடிமையாயிருக்கும். அது என்ன எமோஷனல் இன்டென்சிட்டி அப்படின்னாக்க, பொதுவா அந்த நார்சிஸ்டிக் ரிலேஷன் பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஆரம்பத்துல நம்ம கிட்ட வரும்போது அவங்களுடைய குட் இமேஜ், அதாவது அவங்களுடைய ஒரு நல்ல பக்கத்தை லவ் பாம்பிங் மூலமா நமக்கு காட்டிடுவாங்க. ஸோ அந்த லவ் பாம்பிங் தான் அவங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ் அப்படின்னு நாம நம்பிடுவோம். அந்த ரிலேஷன்ஷிப் போக போக என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸை காட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த லவ் பாம்பிங் ஃபேஸ், அவங்க ரொம்ப சாமிங்கா இருக்கிறது, ரொம்ப ஹாப்பியா பேசுறது, நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது, நம்மளை தேடி வர்றது, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். ஸோ நாம என்ன நினைச்சிருவோம் இந்த இடத்துல, அது மாற ஆரம்பிக்கும் போது இவங்க முன்னாடி நல்லா தானே இருந்தாங்க, இப்ப இப்படி மாறிட்டாங்களே, அப்ப நம்ம பக்கம் தான் ஏதோ தப்பு இருக்குதோ, நாம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, நாம ஏதோ பண்ணனால்தான் அவங்க இப்படி மாறிட்டாங்களோ அப்படின்னு நீங்க உங்களை எங்க ப்ராப்ளமேட்டிக்கா நினைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நான் சொல்றது நல்லா புரியுதுங்களா? ஸோ இந்த லவ் பாம்பிங் ஃபேஸை உண்மை நம்பிடுவீங்க. அவங்க உண்மையான ஃபேஸை காட்டும் போது நீங்க தான் அவங்களை ஏதோ மாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரியான தப்பான ஒரு எண்ணத்தை நீங்க மனசுக்குள்ள வச்சுப்பீங்க. ஸோ அவங்களுடைய அட்டென்ஷனுக்காக நீங்க நிறைய பண்ணுவீங்க. அவங்க வந்து என்ன சூஸ் பண்ணணும், அவங்க என்ன லவ் பண்ணணும், அவங்க என்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய பண்ணுவோம். பட் அவங்க கன்சிஸ்டண்டா இருக்க மாட்டாங்க. திடீர்னு வந்து நம்ம கிட்ட அன்பை காட்டுவாங்க, திடீர்னு நம்மளை விட்டு போவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னாக்க, அந்த எமோஷனல் இன்டென்சிட்டி அப்படின்றது இந்த இடத்துல எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அந்த அன்ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ல நீங்க இந்த ஹையும் லோவையும் மாறி மாறி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, மாறி மாறி அனுபவிச்சிருப்பீங்க. அது என்ன ஹை லோ அப்படின்னாக்க, நீங்க வந்து அவங்களுடைய அட்டென்ஷனுக்காக ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப தவிச்சிட்டு இருப்பீங்க. அவங்க வந்து உங்களுக்காக ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் பண்ண மாட்டாங்களா, அதுவே எனக்கு போதும், ஒரு மெசேஜ் பண்ணிட்டா போதும், ஒரு கால் பண்ணிட்டா போதும், ஒரு ஸ்மைல் பண்ணிட்டா போதும், நம்மள அவங்க வந்து பார்த்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க நமக்காக ஏதோ ஒரு சின்ன பேர் மினிமம் செஞ்சா போதும், அதுவே நம்ம வந்து அவங்களுடைய லவ்வுக்கான டோக்கன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அது எப்பயாச்சும் நமக்கு கிடைக்கும் போது அது நமக்கு அவ்வளோ பெருசா தெரியும். ஸோ நம்மளோட கவனம் ஃபுல்லா அந்த ஹையிலேயே இருக்குமே ஒழிய அந்த லோவை நாம கவனம் கொடுக்க தவறிடுவோம். புரியுதுங்களா? அந்த லோவுக்கு நம்ம கவனம் கொடுக்க, அந்த ரெட் ஃபிளாக்ஸுக்கு நம்ம கவனம் கொடுக்க தவறிடுவோம். ஸோ நம்மளோட எண்ணம் ஃபுல்லாவுமே எங்க இருக்கும்? அந்த ஹையிலே இருக்கும். உடனே என்ன நினைச்சிருவோம், ஸோ இன்னைக்கு இப்படி போறாங்களா, இன்னைக்கு நம்ம கண்டுக்காம போறாங்களா, நாளைக்கு வந்து நம்மளை கண்டுப்பாங்க. இன்னைக்கு மெசேஜ் பண்ணல, நாளைக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. இன்னைக்கு கால் பண்ணல, நாளைக்கு கால் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பேசல, இன்னைக்கு நம்மளை வந்து முக்கியமா நினைக்கல, நாளைக்கு முக்கியமா நினைப்பாங்க. ஸோ இப்படிதான் நம்ம நினைப்போமே ஒழிய, அந்த ஹையிலேயே நம்ம கவனம் இருக்குமே ஒழிய அந்த லோவை நாம கவனிக்க தவறிடுவோம். ஸோ இதுதாங்க எமோஷனல் இன்டென்சிட்டி அப்படின்றது. புரியுதுங்களா? ஸோ ஒரு நாள் நம்ம கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க, மறுநாள்
நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற, உன்னை எனக்கு பிடிக்கல, என் வாழ்க்கைக்கு நீ சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் வந்து நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. மறுநாள் என் வாழ்க்கைக்கான பிரச்சனையே நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எமோஷன் அன்பிரடிக்டபிலிட்டி நம்ம இருக்கிறதுனால நமக்குள்ள அந்த இன்டென்சிட்டி, அந்த ஹையும் லோவும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இன்டென்சிட்டி கிரியேட் ஆயிடும். ஸோ இது என்ன பண்ணும், உங்ககிட்ட உங்களை நோக்கி ஒரு ஹெல்தியான பர்சன் வர்றப்போ அவங்க உங்கள்கிட்ட ஹானஸ்டா கம்யூனிகேட் பண்றாங்க, கன்சிஸ்டண்டா உங்க மேல கேர் எடுத்துக்கிறாங்க, உங்க பவுண்டரிஸை ரெஸ்பெக்ட் பண்றாங்க, எந்த ஒரு டிராமாவும் கிரியேட் பண்ணாம ரொம்ப அமைதியான பீஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்க நீங்க எப்படி அதை ஏத்துக்க முடியும்? ஸோ நீங்க இப்ப எதுல இருக்கீங்க? அந்த எமோஷனல் இன்டென்சிட்டியில தானே இருந்தீங்க இவ்வளவு நாளா. அதுதானே லவ்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. பட் இந்த ஹெல்தியான நியூ பர்சன் உங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை. ஸோ நீங்க ஒரு அப்புக்கும் டவுனுக்கும் ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தப்போ கிடைச்ச அந்த எக்ஸைட்மெண்ட் எப்பவுமே அமைதியா இருக்கக்கூடிய அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்காது. அதனாலதான் அந்த ஹெல்தியான லவ்வை நீங்க போரிங்கா ஆரம்பத்துல ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் நம்மள அந்த ட்ராப்ல கட்டி போடுறது இந்த எமோஷனல் இன்டென்சிட்டியில தான். அவங்க நம்மளை விட்டுட்டு போகவும் மாட்டாங்க, நம்மளை வந்து உண்மையா லவ் பண்ணவும் மாட்டாங்க. ரெண்டுத்துக்கும் இடையில முள்ளு மேல நிக்கிற மாதிரிதான் நம்மளை வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஏதோ ஒண்ணு பேர் மினிமம், ஏதோ ஒரு 4 வார்த்தை பேசிட்டா போதும், ஒரு கால் பண்ணிட்டா போதும், ஒரு மெசேஜ் பண்ணிட்டா போதும், ஏதோ ஒண்ணு அவங்களுக்காக பண்ணிட்டா போதும், உடனே அவங்க வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, நம்ம கூட இருந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹூக் போட்டு ட்ராப் பண்ணி நம்மளை அதுலயே வச்சிருப்பாங்க. நம்ம அதுலயே இருந்ததுனால இந்த எமோஷனல் இன்டென்சிட்டிக்கு பழக்கப்பட்டுரும், நாமளும் பழக்கப்பட்டுருவோம், நம்ம உடம்பும் பழக்கப்பட்டுரும். அப்ப என்ன ஆகும்? அந்த அமைதியான அந்த இடம் உங்களுக்கு புதுசாதான் தெரியும். புரியுதுங்களா? எக்ஸைட்மெண்ட் எங்க போச்சு அப்படின்னு தான் உங்களுக்கு நினைக்க தோணும். ஸோ அந்த கெமிஸ்ட்ரி, எமோஷனல் இன்டென்சிட்டி அப்படின்ற கெமிஸ்ட்ரி உங்களுக்கு இல்ல, அந்த கெயாஸ் அங்க இல்ல அப்படின்றதுனால அந்த புது பார்ட்னருடைய அருகாமை பிரசன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு போரிங்கா தான் ஃபர்ஸ்ட் தோணும். ஸோ இதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து, உங்களுக்கே தெரியாம உங்களை தேடி வர நல்ல மக்களை நீங்க பிடிச்சு எட்ட தள்ளிடுவீங்க. ஸோ நீங்க வேணும்னு பண்ண மாட்டீங்க, பட் அது நார்சிஸ்டிக் அபியூஸோட பாதிப்புன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நார்சிஸ்டிக் அபியூஸுக்கு அப்புறமேலுக்கு நம்பிக்கை அப்படின்றது உங்கள்கிட்ட அவ்வளவு ஈஸியா வராது. நீங்க உங்களை தேடி வர மக்களை டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அவங்க உங்க கிட்டக்க வராங்க அப்படின்னாக்க அவங்கள எட்ட தள்ளிட்டே இருப்பீங்க. அவங்க கிட்ட எமோஷனலா டிஸ்டன்ட் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அவங்க திரும்பவும் உங்களை ஹர்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு வாய்ப்பை நீங்க தேடிக்கிட்டே இருப்பீங்க. பட் உண்மையிலே அப்படி அங்க எதுவுமே நடக்காது. அதனால என்ன பண்ணுவீங்க? நம்மள அவங்க ஹர்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம லீவ் ஆயிடணும். இது செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் ஆனா நீங்க இன்னொரு காயத்தை உங்களுக்குள்ள வர 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 விடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நீங்க அந்த குட் பீப்புளை எட்ட தள்ளி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே ஒரு டேஞ்சர்ல இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கும், ஒருத்தர் உண்மையிலேயே உங்களை நெருங்கி வர்றாங்க, உங்களுக்கு க்ளோஸ்னஸ் கொடுக்குறாங்க, உங்களை வந்து அன்பு காட்டுறாங்க, அவங்கள அமைதியா வச்சுக்க ட்ரை பண்றாங்க, அப்படி இருக்கிறவங்க நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? பட் வந்து நம்ம நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல நம்மளை பாதுகாக்க மறந்துருவோம். பட் ஹெல்தியான லவ் வர்றப்போ நம்மளை பாதுகாக்கிறதா நினைச்சுக்கிட்டு அந்த லவ்வை நாம தூக்கி போடவே செய்வோம். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து ரெட் ஃபிளாக்ஸை வந்து பார்க்க கூடாது அப்படின்னு அர்த்தமே கிடையாது. பட் ஆனா இந்த பர்சன் சேஃபானவரா இல்ல சேஃப் இல்லாதவரா, இந்த க்ளோஸ்னஸ் உங்களை ஹர்ட் பண்ண வருதா இல்ல வந்து உங்களை பாதுகாக்க வருதா அப்படின்ற அந்த உண்மைய நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்த பார்ட்டா நான் சொல்றது, உங்களுக்குள்ள இந்த பதட்டத்துக்கும் இன்ட்யூஷனுக்கும் நடுவுல ஒரு குழப்பம் ஒண்ணு இருக்கும். என்ன அப்படின்னாக்க, நீங்க வந்து நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமேலுக்கு ஒருத்தருடைய பிஹேவியரை ஈஸியா டிடெக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தோன்றது, உங்க மேல அவங்க அன்பு காட்டும் போது அது ஒரு பதட்டமா தான் உங்களுக்கு தோணும். ஸோ இந்த பதட்டம் உங்களுக்கு வர்றதுனால ஸோ இவங்களும் தப்பானவங்க போல அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துரும். ஸோ இந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்குது, ஏதோ தப்பா நடக்க போகுது, அவங்க என்னை விட்டு போயிட போறாங்க, நான் உடனே இதை கண்டுபிடிச்சு சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து
உங்களுக்குள்ள இருக்க ஆரம்பிக்கும். பட் அங்க உண்மையிலே எந்த ஒரு டேஞ்சருமே கிடையாது. ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்க யோசிக்கணும் ஒரு விஷயம். உண்மையிலே அவங்க என்ன ஹர்ட் பண்ண வராங்களா, இல்ல அப்படின்னாக்க இது என்னுடைய பாஸ்டோட எக்கோவா அப்படின்றத நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து 6வது பார்ட்டா நான் சொல்றது, நீங்க உங்களை இழந்துருவீங்க அப்படின்ற பயம் கூட இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம். திரும்பவும் என்ன ஹர்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு, திரும்பவும் நான் என்னை இழந்துருவனோ அப்படின்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட தேவைகளுக்காக நீங்க உங்களை நிராகரிக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் இதெல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்ல பண்ணிருப்பீங்க. நீங்க அவமரியாதையான சூழ்நிலையும் அவமரியாதையான வார்த்தைகளையும் பொறுத்து போயிருப்பீங்க. நீங்க உங்களை ரொம்ப ஸ்மாலா ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. உங்களுடைய ஐடென்டிட்டியா மாத்திருப்பாங்க. ஸோ அப்ப என்ன நினைப்பீங்க, நான் திரும்பவும் லவ்ல விழுந்துட்டேன் அப்படின்னா நான் என்ன இழந்துருவேன். இந்த பயம் நியாயமானதுதான். பட் ஹீலிங் அப்படின்றது உங்களை லவ் பண்றதுல இருந்து ஸ்டாப் பண்ண வைக்கிறது கிடையவே கிடையாது. அது என்ன சொல்லி கொடுக்கும் அப்படின்னா, உங்களை நீங்க நிராகரிக்காம நீங்க லவ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்க பவுண்டரிஸை விட்டு கொடுக்காம ஒருத்தரை லவ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்க உங்க உங்களை நீங்க நோ சொன்னாலும் இன்னும் ஒருத்தரை லவ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய ஐடென்டிட்டிய புதுப்பிச்சுக்கிட்டு இன்னொருத்தரை லவ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான். எல்லாத்துக்கும் மேல உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பை நீங்க சரிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களை தேடி வர அந்த ஹெல்தியான லவ்வை உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்த பார்ட்டா நான் சொல்றது, நீங்க உடனே இன்னொருத்தரை நம்பணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னாக்க முதல்ல உங்களை சரிப்படுத்துங்க. உடனே இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு சப்போர்ட் தேடவோ என்னவோ இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பாதிப்புகளை அதிகமா நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல உங்களை ஹீல் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய சர்வைவர்ஸ் பண்றது அதுதான். இப்ப நான் ஹீல் ஆயிட்டேன் அப்படின்னாக்கா நான் திரும்ப உடனே மற்றவங்களை நம்பிடணும் அப்படின்னு அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ஒரு புது ரிலேஷன்ஷிப்பை நம்புறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல அவங்கள்ட்ட கன்சிஸ்டன்சி இருக்கான்னு பாருங்க. அவங்க உங்களுடைய நோவுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பாருங்க. நீங்க ஒரு விஷயத்த ஒத்துக்கல அப்படின்னாக்கா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்களுடைய வார்த்தைகளும் அவங்களுடைய செயல்களும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத பாருங்க. அவங்க உங்க பவுண்டரிஸை மதிக்கிறாங்களா அப்படின்றத பாருங்க. ஸோ ஹெல்தியான லவ் அப்படின்றது உங்களை எதுக்கும் டிமாண்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ நீங்க உடனடியா நம்பணும்னு அவசியமும் கிடையாது. உங்களுடைய நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டெவலப் பண்ணாலே போதும். ஒரேடியா உங்க லைஃபை தூக்கி இன்னொரு புது பர்சன்ட்ட கொடுக்கணுன்ற தேவையும் இங்க கிடையாது. ஸோ உங்களுடைய டீப்பான பார்ட்ஸ், நீங்க உள்ளுக்குள்ள உங்களை நம்புறீங்க, இவங்க நம்ம மேல உண்மையாத்தான் இருக்கிறாங்க அப்படின்ற நம்பிக்கைய உங்களுக்கு முழுசா வந்ததுக்கு அப்புறமேலுக்கு நீங்க அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதும் நல்லது. ஓகேங்களா? அடுத்த பார்ட்டா நான் சொல்றது, லவ்வை ரிசீவ் பண்ண கத்துக்கோங்க. ஏன்னா நிறைய சர்வைவர்ஸ் லவ்வை கொடுக்கறதுல கெட்டிக்காரங்க, அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அவங்கள மாதிரி லவ் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க லவ் பண்ணுவாங்க. பட் ஆனா அவங்களால லவ்வை ரிசீவ் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னாக்கா அதை குற்ற உணர்வா நினைப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஜென்டிலா அவங்கள ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்க திரும்ப ரிட்டர்ன் ஏதோ நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க போல அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ சில பேர் நம்ம சில நேரங்கள்ல நீ எல்லாத்தையும் செய்ய தேவையில்லை, விட்டுரு, நீ உன்னை ரொம்ப பாடுபடுத்திட்டு எதையுமே செய்ய தேவையில்லை, விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க, நீ ஓய்வெடு, உனக்கு பிடிச்சது செய்ய அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா நமக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா நார்சிஸ்டிக் அபியூஸ்ல எல்லாமே நம்ம தலையில தான் இருக்கும். நாம தான் பொறுப்பு எடுத்துப்போம். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வோம். எல்லாருடைய எமோஷன்ஸையும் மேனேஜ் பண்ணணும்னு நினைப்போம். எல்லாருக்கும் வேணுங்கிறத நம்ம செய்வோம்னு நினைப்போம். நம்மளை நாம விட்டுருவோம். ஆனா முறையா ஒருத்தர் நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது, நீ விட்டுரு, உன்னால எவ்வளவு பண்ண முடியுதோ அதை நீ செய்ய அப்படின்னு அவங்க நமக்கு சொல்லும் போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நாம இது வரைக்கும் சர்வைவ் பண்ண மட்டும்தான் கத்துருக்கோம், வாழறதுக்கு கத்துக்கவே இல்லை. பட் அந்த ஹெல்தியான லவ் நமக்கு வாழறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும் போது நாம என்ன பண்ணுவோம், அதையும் சந்தேகப்பட ஆரம்பிப்போம். ஸோ இனிமே அந்த சந்தேகத்தை நிறுத்துங்க, அதை ரிசீவ் பண்ண கத்துக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ உங்களை நீங்க உண்மையான அன்பு அக்கறை வர்றப்போ அதை ரிசீவ் பண்ண உங்களை நீங்க அலோவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்க அவங்க அன்பை வாங்குறதுக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
அவங்க உங்க மேல லவ் காட்டினாங்க அப்படின்னாக்கா அதுக்கு கைமாறா நீங்க ஏதாவது செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவங்க உங்களை கேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், அவங்கள்ட்ட வந்து இதா ட்ராமாட்டிக்கான சீன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உண்மையான லவ் அப்படின்றது கொடுக்கவும் செய்யும் வாங்கவும் செய்யும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல அடுத்த பார்ட்டா நான் சொல்றது, ஹீலிங் அப்படின்றது நீங்க திரும்ப பயப்படவே மாட்டீங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்க பயப்பட மாட்டீங்க, பயமே வராது உங்க வாழ்க்கையில அப்படின்ற விஷயத்த ஹீலிங் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ திரும்பவும் ட்ரிகர் ஆகிற மூமெண்ட் வந்துச்சு அப்படின்னாக்க அது வரும். திரும்பவும் ட்ரிகர் ஆன மூமெண்ட் நம்ம லைஃப்ல வரும். நம்ம ஓவர் திங்க் பண்ணவும் ஆரம்பிப்போம். நம்மள அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற பயம் நமக்கு வரும். நம்ம திரும்ப திரும்ப ரீஅஷூரன்ஸ் கேட்டுட்டு இருப்போம். பட் இது எல்லாமே ஓகே தான். ஹீலிங் அப்படின்றது எனக்கு இனிமே ட்ரிகரே வராது அப்படின்னு கிடையவே கிடையாது. எந்த ட்ரிகர் வந்தாலும் அதை என்னால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றதுதான். நீங்க நிறுத்தலாம், கம்யூனிகேட் பண்ணலாம், உங்களை நீங்க ரெகுலேட் பண்ணலாம். நீங்க உடனடியா ஏதோ ஒரு பாதிப்பு, ஏதோ ஒரு ஒஸ்ட் ஃபீலிங் தான், ஒஸ்ட் சுச்சுவேஷன் தான் வரப்போகுது அப்படின்றதான் நீங்க அசியூம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க உங்களை அபேண்டன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது உங்களை பாதிக்க அடையவோ உங்களை வீணாக்கவோ வரவே இல்லை. ஸோ ஓல்டு வூண்டு வந்துச்சு அப்படின்னாக்கா அதை எப்படி கையாள்றது அப்படின்ற பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஹெல்தியான லவ்வை உங்களால அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க கத்துக்கிறீங்க, அதுக்கு டைம் எடுக்கும். அடுத்த பார்ட்டா நான் சொல்றது, ஸோ லவ் அப்படின்றது உங்களுக்கு சேஃபா திரும்பவும் மாறும். நீங்க லவ்வுக்கு தகுதியானவர். நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரியனா ரொம்ப ஆழமான பாதிப்பு, நம்ம உண்மையான அன்புக்கு தகுதி இல்லை போல அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சிடும். ஸோ அது இங்க உங்களுக்கு ஹீலிங்கால மாற்றப்படும். ஸோ நீங்க உணர ஆரம்பிப்பீங்க, உங்களால இனிமே உங்களை யாரும் இனிமே மனிப்புலேட் பண்ண முடியாது, யாரும் உங்களை அபேண்டன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுடைய தேவைகளுக்கு நீங்க உங்களை பனிஷ் பண்ணிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, ஒருத்தருடைய அன்பு வேணும் அப்படின்றதுக்காக நீங்க வந்து உங்களை சுருக்கிக்கணும்ன்ற அவசியம் இங்க இல்லை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஹெல்தியான லவ் உங்களை தேடி வருது அப்படின்னாக்க அது கன்சிஸ்டண்டா இருக்குதா, உங்களுக்கு அமைதியை கொடுக்குதா, உங்களை ஜட்ஜ் பண்ணாம இருக்குதா அப்படின்றத நீங்க கவனிச்சா போதும். அன்பு அப்படின்றது உங்களை பயப்பட வைக்கவே வைக்காது, உங்களை சுருக்காது, உங்களை வந்து மாத்திக்கணும்னு சொல்லாது, உங்க பவுண்டரிஸை செட் பண்ண சொல்லாது, உங்க நோவை எஸ்ஸா மாத்தாது, உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நீங்க புதுசா ஒரு லவ் உங்களுக்கு வருது அப்படின்னாக்க அந்த நபர் ஏற்கனவே இருந்த நபரா இருக்கலாம், பட் திரும்பி அவங்களுக்கு ஒரு நல்ல லவ்வை கொடுக்குறாங்க அப்படின்னாக்க நீங்க அவங்க வார்த்தைகளை நம்பாதீங்க, அவங்க செயல்களை கவனிங்க. அதே நேரம் அவங்க திரும்ப உங்களை ஹர்ட் பண்ணதான் வந்திருக்காங்க அப்படின்ற முடிவுக்கு வந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ நீங்க திரும்பவும் ஹெல்தியான லவ்வை ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க கத்துக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயத்துல இருந்து உங்களால விலகி போற உரிமை உங்களுக்கு இருக்கு அப்படின்ற தைரியம் வந்துருச்சு அப்படின்னாக்க யார் உங்க லைஃபுக்குள்ள வந்தாலும் சரி, வெளியில போனாலும் சரி, நீங்களா இருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு அந்த ஹெல்தியான லவ்வை சேஃபா உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஹெல்தியான லவ்வை ஃபீல் பண்றதுக்கான ஹீலிங் ப்ராக்டிசஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, ஏன்னா நார்சிஸ்டிக் அபியூஸ் வந்து நம்மளை வந்து இந்த ஹெல்தியான லவ்வை நம்ப வச்சிருக்காது, நமக்குள்ள இவ்வளோ பாதிப்புகளை உண்டு பண்ணிருக்குது. ஸோ இது அத்தனையிலேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னாக்கா ஓவர் நைட்ல முடியாது, தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் முடியாது. ஸோ அதை நம்ம செயல்படுத்தவும் செய்யணும். என்ன செயல்படுத்தணும் அப்படின்னாக்க, ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னாக்க நீங்க உங்களை கியூர் பண்றதுல முதல் ப்ரையாரிட்டிஸ் கொடுங்க. இன்னொரு பார்ட்னர் தேவையில்லை. ஸோ நீங்க உங்களை கியூர் பண்ண ட்ரை பண்ணுங்க, எதுக்குமே அவசரப்படாதீங்க. ஸோ உங்களுக்கான இன்டிமெசி அப்படின்றது நீங்க உங்களை சேஃபா வச்சிருக்கிறதுல தான் இருக்கு. ஸோ இது முதல் ஹீலிங் ப்ராக்டிஸ். ரெண்டாவது, நீங்க அவங்களுடைய பிஹேவியரை வாட்ச் பண்ணுங்க, அவங்களுடைய வார்த்தைகளை நம்பாதீங்க. மூணாவது, உங்களுடைய ஐடென்டிட்டியை யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் மாத்திக்காதீங்க. நீங்க இப்படி மாறினா நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னாக்கா அவர் உங்களுக்கு கணவர் கிடையாது, யோசிக்க தேவையில்லை. நீங்க அதே மாதிரி நீங்க என்ன பயப்படுறீங்க, எதுக்கான பயம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்றத தெளிவா கம்யூனிகேட் பண்ணுங்க. ஸோ நீங்க கம்யூனிகேட் பண்றதுனால அவங்க விட்டுட்டு போயிடுவாங்கன்ற பயம் தேவையில்லை, கம்யூனிகேட் பண்ணித்தான் ஆகணும்.
அதே மாதிரி அவங்க லவ் காட்டினாங்க அப்படின்னாக்க அதை டிஸ்மிஸ் பண்ணாதீங்க, ரிசீவ் பண்ண கத்துக்கோங்க. ட்ரிகர்ஸ் உங்களுக்கு வருதா, அந்த ட்ரிகர்ஸ் ஏன் வருது, அது எந்த ஊண்டை போய் ஆக்டிவேட் பண்ணுது, அதை எப்படி ஹீல் பண்ணணும் அப்படின்ற ப்ராக்டிஸை கையில எடுங்க. அதே மாதிரி ரெட் ஃபிளாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்க அவங்கள லவ் பண்றீங்க, இல்லை அவங்க ஒரு நேரம் உங்களுக்கு ஹெல்தியான லவ் காட்டினாங்க அப்படின்றதுக்காக ரெட் ஃபிளாக்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. அதை எப்படி ஸ்டெப் எடுக்கணுமோ ப்ராசஸ் பண்ணணுமோ அந்த ரெட் ஃபிளாக்ஸை நீங்க எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நீங்க நம்பும் போது, இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களை நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. உங்களை தேடி வர உண்மையான லவ்வையும் நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. இந்த எபிசோட முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது, இந்த எபிசோடு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பக்கத்தை தொட்டிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய லைக்கும் ஹைப்பும் எனக்கு கொடுங்க. அது இந்த வீடியோ பல பேரை ரீச் ஆகிறதுக்கு உதவி செய்யும். மேலும் ஹீலிங் ஃப்ரம் நார்சிஸ்டிக் அபியூஸ் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணவும் செய்யுங்க. ஸோ நீங்க ஒருவேளை உண்மையான லவ் தேடிட்டு இருக்கீங்க, இல்ல வர்ற லவ் என்னால அக்செப்ட் பண்ண முடியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, குழப்பமா இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணும். ஸோ பயோவில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. நீங்க எனக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்னோட கம்யூனிட்டி சம்பந்தமான தகவல்களை உங்களுக்கு அனுப்புவேன். விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எபிசோட்கான கன்க்ளூஷனா நான் சொல்ல வர்றது, நீங்க நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்திருந்தீங்க அப்படின்னா அன்பு அப்படின்றது பெறக்கூடியதுக்கு கடினமான ஒரு விஷயம், நான் அதுக்கு தகுதியானவை இல்லை அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள ஆழமா விதைக்கப்பட்டிருக்கும். ஸோ திரும்பவும் உங்களால யார் மேலேயும் அன்பு காட்ட முடியாது, உங்ககிட்ட யாரும் அன்பு காட்ட மாட்டாங்க அப்படின்ற ஒரு தவறான புரிதலையும் உங்களுக்குள்ள புகுத்தி விட்டுருக்கும். பட் ஆனா இங்க உண்மை என்ன அப்படின்னாக்க, இந்த இடத்துல உங்க இதயம் ரிப்பேர் பண்றதுக்கு அப்பால நொறுங்கி இருக்கும். ரிப்பேர் சரி பண்ணவே முடியாத அளவுக்கு நொறுங்கியுமே இருக்கும். ஸோ உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகத்தான் என்ன பண்ணுது, உங்களை இந்த லவ்ல இருந்து உங்களை விலக்கி விலக்கி வைக்குது. பட் அதை அப்படியே விட்டுறக்கூடாது, நீங்க தான் அதை சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு நீங்க புதுசான ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கணும். திரும்ப லவ்வை அக்செப்ட் பண்ண நீங்க தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நீங்க லவ்வுக்கு தகுதியானவர் அப்படின்ற எண்ணத்தையும் உங்களுக்குள்ள வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு க்ளோஸ்னஸ் வருது, இன்டிமேசி வருது, ஒருத்தர் உண்மையிலேயே உங்கள்கிட்ட அன்பு காட்டுறாங்க அப்படின்னாக்கா அதை டேஞ்சரா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பவுண்டரிஸை அவங்களுக்காக விட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற பயமும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க நோ அப்படின்னு சொல்றது உங்களை லவ் பண்ண தகுதி இல்லாத பர்சனா மாத்தவே மாத்தாது. ஹெல்தியான லவ் அப்படின்றது உங்களை மாத்த சொல்லாது, உங்களை சுருக்க சொல்லாது, உங்களை விட்டு கொடுக்க சொல்லவே சொல்லாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களை நீங்க அபியூஸ்ல இருந்தீங்க பாத்தீங்களா, அபியூஸ்ல இருந்தப்போ ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க. அந்த பர்சன் இப்ப நீங்க கிடையவே கிடையாது. ஸோ அதனால நீங்க லவ்வை ரிசீவ் பண்ண தகுதியானவங்க அப்படின்றத நீங்க தான் நம்பணும். நீங்க தான் உங்க உடம்புக்கும் உங்க நர்வஸ் சிஸ்டத்துக்கும் நம்ப வைக்கணும். ஸோ நீங்க உங்களை பத்தின முடிவை ஒரு அறிவார்த்தனமா எடுங்க. ஸோ இவங்க நார்சிஸ்டிக் அபியூஸ் கொடுத்த பாதிப்புகள் தான் நீங்க இந்த அளவுக்கு ஒரு உண்மையான அன்பை ரிசீவ் பண்றதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்றதுக்கான காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களை தேடி ஒருத்தர் வராங்க, அவங்க உங்க பவுண்டரிஸை மதிக்கிறாங்க, உங்களை மனிப்புலேஷன் பண்றது கிடையாது, அவங்களுடைய நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரியுது அப்படின்னாக்க கூடுமான வரையில அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதே நேரம் உங்களை செல்ஃப் அபாண்டன்மெண்ட் பண்ணிக்காதீங்க. அவங்க கூட முழுசா அந்த நார்சிஸ்டிக் அபியூஸ்ல பண்ண தப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க லைஃப், உங்களோட கெரியரை அவங்க கையில கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க தான் உங்களுக்கு ஒரு கம்பேனியன், அவங்க உங்க லைஃப்ல கூட வராங்க அப்படின்னாக்க அவங்க ஒரு சேஃபான பர்சனா இருக்காங்களான்னு மட்டும் பாருங்க. நீங்க உங்களை செல்ஃப் அபாண்டன்மெண்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்க இன்னொரு லவ்வை அக்செப்ட் பண்றதுக்கு தயங்கிக்கிட்டு இருந்தீங்க, பயமா இருந்தீங்க அப்படின்னாக்க டைம் எடுத்துக்கோங்க. உங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்க ஹீல் ஆயிட்டேன்னு ப்ரூவும் பண்ணாதீங்க. மெதுவா நம்ப ஆரம்பிங்க. நீங்க யாரு அப்படின்னு மற்றவங்களுக்கு காட்ட ஆரம்பிங்க. உங்களுடைய உண்மைத்தன்மையோட இருங்க. நீங்க இதுதான் நான் அக்செப்ட் பண்ணா பண்ணிக்கோ, இல்லாட்டி போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிஹேவியரை கொண்டுட்டு வாங்க. நீங்க ஒருத்தவங்க லவ் பண்றீங்க அப்படின்றதுக்காக உங்களை நீங்க நிராகரிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அதுக்கு பதிலா நானா இருப்பேன், என்னை ஏத்துக்க இஷ்டமா
அப்படின்னா ஓகே அப்படின்ற ஒரு தெளிவான மனநிலையை எல்லாருக்கும் புரிய வைங்க. உங்களால ஒருத்தரை வந்து டீப்பா கேர் பண்ண முடியும், அதே நேரத்துல உங்களை சூஸ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த நம்பிக்கைய இந்த எபிசோட் உங்களுக்கு கொடுத்திருந்தது அப்படின்னா அதுதான் என் குரலுக்கான வெற்றி. ஸோ இந்த எபிசோட விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி கடைசியா உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறது, நீங்க லவ்வை கண்டு பயப்படவே இல்லை. பட் ஆனா நார்சிஸ்டிக் அபியூஸ் உங்களுக்கு கொடுத்த பாதிப்புகளால உண்மையான லவ்னா எப்படி இருக்கும், அதை எப்படி ஃபீல் பண்றது, அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது, அது எப்படி அக்செப்ட் பண்றது அப்படின்னு எதுவுமே தெரியாம இருக்கீங்க. அத ஹீலிங் ஸ்டெப்ஸ் நீங்க எடுக்கும்போது அது உங்களுக்கு தெரிய வரும். நீங்க அந்த பெயின், நீங்க ஒரு கட்டத்துல லவ் அப்படின்ற பேர்ல வலிய சந்திச்சீங்க பாத்தீங்களா, அது திரும்ப வந்துருமோன்னு பயப்படுறீங்க. அந்த பயம் இனிமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்க உங்களை இழக்காம, நீங்க உங்களுக்காக நின்னு, நீங்க உங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்காம உங்களை சூஸ் பண்ணி உங்க ஆத்தென்டிசிட்டியோட நீங்க இருக்கும்போது உங்களை தேடி வர அந்த லவ் ஹெல்தியான லவ்வா இருக்கும். ஸோ நீங்க அந்த லவ்வை நம்பி இருக்க மாட்டீங்க, ஆனா அந்த லவ்வை நம்ப ஆரம்பிப்பீங்க. இந்த நம்பிக்கைய இந்த எபிசோட் உங்களுக்கு கொடுத்திருந்தது அப்படின்னாக்கா அதுதான் என் குரலுக்கான வெற்றி. உங்களுடைய பொறுமைக்கும் அமைதிக்கும் நன்றி.